ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பேச்சிப்பாறை அணைக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பேச்சிப்பாறை டேம் வரைக்கும் எப்படி வரணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச்சிப்பாறை அணையை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பேச்சிப்பாறை அணையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம பேச்சிப்பாறை அணையோட பியூட்டிஃபுல் வியூங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டேம்ஸு. நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக காமராஜர் பீரியடில் கட்டப்பட்ட முக்கியமான அணைகளில் பேச்சிப்பாறை அணையும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டேம்ஸ். ஸோ இங்கிருந்து பாருங்கள், கெனால் வழியாக இரிகேஷனுக்காக வாட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டக்ஸ் வழியாக போகுது பாருங்கள். என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இங்கே வரைக்குமே நம்ம நாகர்கோவிலிருந்து வர டிஎன்எஸ்டிசி பஸ் நிற்கும். அதுக்கப்புறம் குலசேகரம் டவுன்லேருந்து நம்ம மினி பஸ்ஸஸும் வரும். ஸோ கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லைங்க. கரெக்டாக டேமோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஹோட்டல்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் ஸ்நாக் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கிருந்து போகிறது வந்து கோதையார் ரிவருங்க. கோதையாறு இடது கரை கால்வாய். இது தண்ணி எப்படி ஆர்ப்பரிச்சு போகுது பாருங்க. சே, எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இயற்கையோட கொடை வேற லெவல். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடங்களுமே சொர்க்கபுரிங்க. இங்கே பாருங்க, இங்கே நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனும் இருக்குது, தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம். அது போக அரசு தோட்டக்கலை பண்ணை இருக்குது. அதுக்கப்புறம் தேனி மகத்துவ மையம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பீ கீப்பிங் இதெல்லாம் இருக்குது. இங்கிருந்து கோதையார் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் தேவி கோவில் இருக்குது இங்கே. ஸோ இங்கே பாருங்கள், பேச்சிப்பாறை அணையோட அடிவாரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சியம்மன் தேவி கோவில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த அணைக்கே வந்து பேச்சிப்பாறை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஊருக்கும் அந்த பேர் தான் வந்திருக்கும் கோவில்னால. ஸோ கோவில் வந்து கீழே இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு ஓடை போயிட்டுருக்கு. அங்கே ஒரு ஓடை போயிட்டுருக்கு. அதுவும் டேம்ல இருந்து போகிறது தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டக்ட் ஓப்பன் பண்ணி தண்ணி போயிட்டுருக்குங்க. வாவ், பின்னாடி பார்த்தா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்படியே மேகங்கள் சூழ்ந்து அப்பா சொர்க்கமாக இருக்குது. நாகர்கோவில் பக்கம் வந்தால் கண்டிப்பாக பேச்சிப்பாறை அணை வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. வாங்க நம்ம மேலே ஏறி போய் டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணைக்குள்ளே போகிறதுக்கான படிக்கட்டுகள் இருக்கும். லக்கீலி இங்கே வந்து எந்த டிக்கெட்டும் எடுக்க வேண்டியதில்லை. பார்வையாளர்கள் நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குங்க விசிட்டர்ஸ் டைம். பிளாஸ்டிக் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மக்கள் நிறையா போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை 100% கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீட்டாக ஹைஜீனிக்காக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது சைடில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருப்பாங்களா, ஷட்டர்ஸ், தண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு அது இருக்குது. பேச்சிப்பாறை அணை அங்கிருந்து வருது பாருங்க. இன்னொரு ஆறு வருது பாருங்க, அதுவும் கோதையாறுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆரோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பேச்சிப்பாறை டேம் வந்து எந்த ரிவர்னா கோதையாறு அணைக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. கட்டிய வருடம் 1895
இருந்து 1906வது வருஷம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் கட்டியிருக்காங்க. வாவ், வேற லெவல்ல செம்மங்க. மேஸ்னரி டேம் வித் பேக்கிங் கான்கிரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கோதையாறு அணைக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கிற பியூட்டிஃபுல்லான அணை தான் நம்ம பேச்சிப்பாறை அணை. ஸோ கீழே ஒரு கோவிலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி குளமும் இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு. நம்ம டேமை பார்த்து முடிச்சுட்டு கோவில் கீழே போய் பார்க்கலாம். நமக்கு இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு கேப்சர் பண்ணாமல் இருக்க முடியல. சுத்தியும் மேற்கு தொடர்ச்சி மலை சிகரங்கள், அதுக்கு நடுவில் பார்த்தா இந்த பியூட்டிஃபுல்லான பேச்சிப்பாறை அணைங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ எப்பா கணேஷா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, வியூவர்ஸ்க்காக நம்ம பேச்சிப்பாறை அணையோட பியூட்டிஃபுல் வியூவை கேப்சர் பண்றோம். சொர்க்கம் நான் இதுதாங்க. அப்பா, வேற லெவல் இருக்கு. ஷட்டர்ஸ் இருக்கு பாருங்க இங்க. இங்கிருந்து நம்ம கீழே பார்க்குற கோதையாறு ரிவர் பாருங்க. அப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம மினி நயாகரா ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது மினி ஒகேனக்கல்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நாகர்கோவில் பக்கத்துல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள் எல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது நம்ம கோதையார் ரிவரோட க்ளோஸ் அப் வியூங்க. அநியாயத்துக்கு இருக்குங்க. ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம ஆறு வழியா பாறைகளை முட்டி மோதி வந்து பாக்குற அழகு இருக்கு. அப்பா, நேர்ல பார்த்தாதாங்க தெரியும். சுத்தியும் மலை குன்றுகள், தோட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கு கீழே இந்த பியூட்டிஃபுல் டேமும் ஆறும். அப்பா, கண்கொள்ளா காட்சி. ஸோ நம்ம பேச்சிப்பாறை டேமோட அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நாம இந்த என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ இது இன்னொரு மெயின் ஷட்டர்ஸ் இருக்கிற ஏரியா. இங்கிருந்து தான் இந்த ஆறுல ஓபன் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த ஷட்டர் பக்கத்துல வந்தாச்சு. நாம் இந்த ஷட்டர் தாண்டி அந்த மெயின் ரோடு வழியா கீழே இறங்கிடலாமா? ஸோ வாங்க, இறங்கிட்டு ஆரோட அழகை ரசிச்சுட்டே நாம கீழே போவோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து கிளம்பி ஃபுல் டேமையும் பார்த்துட்டு நாம மெயின் ஷட்டர் வழியா வெளியே போறோம். நாம ஷட்டர் இருக்கிற ஏரியால நடந்து போயிட்டு இருக்கோங்க. இந்த பாலத்துல நடக்கிறதுக்கே நமக்கு பயமா இருக்கு. கொக்க மக்கா எப்படிதான் கட்டி இருப்பாங்களோன்னு இருக்குங்க. வேற லெவலு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேம் ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இதுதான் டேம்ல இருந்து ஷட்டர் வழியா தண்ணி வெளியே வர்ற ஏரியா. எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ பியோர் வாட்டருங்க. கோதையாறுல இருந்து அப்படியே பளிச்சுன்னு கீழே இருக்கிற பாறைகள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு வாட்டர் அவ்வளோ கிளீனா சூப்பரா இருக்கு. மலையிலிருந்து வந்த பியோரஸ்ட் வாட்டருங்க. வேற லெவல். எப்படி இருக்கு பாருங்களா லொகேஷனு. பேச்சிப்பாறை டேம் மலை சுத்தியும். இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு. கீழே போயிட்டு உங்களுக்கு ஷட்டர் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா ஷட்டர்ல இருந்து தண்ணி வர அழகு வேற லெவல்ல இருக்கும். வாங்க போலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு கீழே இறங்கி போய் பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இங்க பாருங்க மக்களே,
இதுதான் வந்து ஷட்டர்ல இருந்து தண்ணி வெளியே வர்றது. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கோதையாறு பேச்சிப்பாறை அணையிலிருந்து போற அழகுங்க. ஜஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ஷட்டர் நாம இருக்கோம். 6வது ஷட்டர் இது. த பியூட்டிஃபுல் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரியோட இம்பார்ட்டன்ட் வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு. இந்த ஆறு தான் போய் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸா விழுதுங்க. எவ்வளவு பியூரஸ்ட் வாட்டர் பாருங்க. கீழே இருக்கிற பாறைகள் எல்லாம் தெரியுதுங்க. பளிங்கு மாதிரி இருக்கு தண்ணி. சரி வாங்க, இந்த ஆத்துக்கரையிலேயே நம்ம நடந்து போய் மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவுக்கு போகலாம். பார்த்துட்டே இருந்தா ரசிச்சுட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், நம்ம டேமை தூக்கிட்டேவா போக முடியும். வேற லெவல்ங்க. வாவ் மேன், தி கிரேட்டஸ்ட் பேச்சிப்பாறை அணை. தேங்க்ஸ் டு காமராஜர் அவர்கள் நமக்கு எவ்வளவு பொக்கிஷங்களை தந்திருக்காங்க பாருங்க. நம்மளோட லீடர்ஸ், பில்டர்ஸ் ஆஃப் த நேஷன். சரி வாங்க மேலே போலாம். ரொம்ப நேரம் இங்க நிக்க வேணாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேமை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு ஷட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் கீழே. இந்த கீழே தண்ணி போற ஏரியாவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கீழே வந்து ஒரு பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரோட கரையில. ஸோ நம்ம அங்கதான் வந்து அது வழியா தான் போறோம் நடந்து. இந்த ஏரியாவே ஃபுல்லா கம்ப்ளீட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஏரியாவை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு போனா எப்படி இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. வாவ், லெமன் கிராஸ் இருக்குங்க இங்க பாருங்க. இதுதான் லெமன் கிராஸ். செம்ம மனமா இருக்கு. இதுல வந்து நீங்க கிரீன் டீ போட்டு கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும். நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை நிறைய அதிகப்படுத்தும்பாங்க லெமன் கிராஸ். தி பியூட்டிஃபுல் பேச்சிப்பாறை அணையோட தி லாங்கஸ்ட் ஷட்டர்ஸ்ங்க. அங்க போனது வந்து கால்வாய், கோதையாறு கால்வாய், செகண்ட் கால்வாய்னு என்னமோ போட்டுருந்துச்சு. இதுதான் மெயின் கோதையாறு ரிவர். ஸோ நான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸா போய் விழுதுன்னு சொன்னால அது இந்த ஆறு தான். சரி வாங்க, நம்ம இந்த சைடு போயிட்டு அந்த சைடு போய் மேலே ஏறணும். வாங்க போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம பேச்சிப்பாறை டேம் பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்க்கு கீழே ஒரு வழி இருக்குங்க. நம்ம இந்த சைடு போயிட்டு திரும்பி போகணும். போய் பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு சின்ன ஆறு ஓடுற மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம். ஓ, இது வழியா போய் கீழே இறங்கணும் போல் இருக்குங்க. இங்க வேற ஒரு ஷட்டர் இருக்கு பாருங்க. இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாவ், தண்ணி ஓபன் பண்ணாதனால நமக்கு இந்த வழியில போறக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அங்க ஏற்கனவே வந்து அந்த செக் போஸ்ட்ல இருப்பாரு தெரியுமா, அவர் சொன்னாரு, ப்ரோ கேமரா கொண்டு போங்க, பட் ஆனா போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னாரு. பட் எப்படிங்க இவ்வளவு அழகா பார்த்துட்டு நம்ம ஆல் த வே வந்துட்டு நம்ம vlogல கவர் பண்ணாம போக முடியுமா? இங்க பாருங்க, எருமைங்க தண்ணியில ஜாலியா குளிச்சிட்டு இருக்கானுங்க. லக்கி கைஸ். ஸோ இங்கேயும் வந்து 8 ஷட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம இப்படிக்கா மேலே போயிட்டு திரும்பி வரணும். ஸோ இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே போகுது இல்லைங்களா, அந்த ஷட்டர் வழியாக ஒரு ஆறு. அதே மாதிரி இங்கிருந்தும் இந்த ஆறு போய் அங்கே ஜாயின் ஆகிக்கும் போல். மெயின் டேம் வந்து அங்கே தெரியுது பாருங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் வந்துட்டோம். அது இன்னொரு ஷட்டர் இருக்குது, இங்கே இன்னொரு ஷட்டர் இருக்குது. பேச்சிப்பாறை டேமோட ஃபுல் வியூ பார்த்தாச்சு நாம. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. பா, சான்ஸே இல்லை. சரி வாங்க, நாம இந்த காட்டுக்குள்ள போய் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவுக்கு போவோம். ஸோ மக்களே, டேம்ல இருந்து கீழே வந்தா இங்க ஒரு ஓப்பனிங் இருக்குங்க. பிடபிள்யூடியோட ஓப்பனிங்கு, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஓப்பனிங் கேட் இருக்கு. ஸோ இது வழியா வந்து நாம என்ன செய்யணும்னா, கீழே போயிட்டு மெயின் ரோடு இருக்கு,
அது வழியா நம்ம கீழே போகணும். இங்கிருந்து மேலே போனா கோதையாறு, ஆக்சுவல் கோதையாறு இருக்கு இல்லையா மலை மேல, அங்கு வர ஏரியாவுக்கு போகலாம். இங்கிருந்து வந்து 16 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அங்கே போறதுக்கு பஸ் இருக்கான்னு தெரியல. ஃப்ரீக்வன்சி ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். சங்கிலி போட்டு வச்சிருக்காங்க. ஆஹா, we got lucky today. ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரப்பர் தோட்டங்கள் தாங்க. எவ்வளோ அடர்ந்த காட்டுப்பகுதிகளாக இருக்கு பாருங்க. ஓ மை காட், நாம மட்டும்தான் இங்கே நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அநியாயத்துக்கு பியூட்டிஃபுல்லுங்க பேச்சிப்பாறை டேம் இருக்கிற ஏரியா. சம்மர் சீசனில் மட்டும் வராதிங்க. மார்ச், ஏப்ரல், மே விட்டுட்டு ஜூன் வாங்க. நான் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் இங்கே. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இங்கே மேற்கு தென்மேற்கு பருவமழை தானே, கேரளா மலை, சவுத் வெஸ்ட் மான்சூன் அது பெய்கிற டைமு. அதனால டேமில் தண்ணி நிறையா இருக்கும். ஷட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நாம் இந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சு. டேம்ல இருந்து வர ஆரோட வியூவெல்லாம். ஸோ சம்மரில் வந்தீங்கன்னா இந்த அழகை ரசிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க டேமு. எல்லா டைமும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. தண்ணி நிறையா இருக்கிற டைமில் தான் வந்து நம்ம போட்டிங்கெல்லாம் கூட அலவுடு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜூன் மாதம் வந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே டேம் பூட்டியிருந்தாலும் கீழே ஆறு ஓடுது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் சேஃப்டியோடு வாங்க, நிறையா மக்கள் இல்லை. அப்படியே வந்தாலும் நிறையா டீப்பாக தண்ணிக்குள்ளே இறங்க வேண்டாம், ரிஸ்க்கு. ஸோ நாம் இப்போது மெயின் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த ஆறு வருது இல்லையா, அந்த ஆறு கீழே இறங்கி ஓடுற ஏரியாவுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ நாம் டேமோட கீழே பின்னாடி வழியிலிருந்து நடந்து போயிட்டுருக்கோங்க. டேமோட மெயின் ஏரியாவுக்கு, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட்டோக்கள் இருக்குது இன்டீரியர் ஏரியாஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பேச்சிப்பாறை டேமா. இந்த ரோட்டில் 15 கிலோமீட்டர்ஸ் போனால் மெயின் கோதையாறு, பேச்சியம்மன் தேவி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அம்மன் பேரில் தான் வந்து இந்த ஊரே இருக்குங்க. ஸோ இது வந்து மார்த்தாண்டம் 0 பாயிண்ட் போகிற ரூட்டு. 0 பாயிண்ட்னா என்னன்னு தெரியல. ஸோ மார்த்தாண்டம் மக்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் 0 பாயிண்ட்னா என்னன்னு. ஸோ நாம் இப்போது ஆறு இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம டீ பிரேக்கெல்லாம் அங்கே போய் முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக வ்ளாக் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா நமக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா இப்போ எப்போ வேணாலும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம நேரங்காலமே பஸ் இருக்கிற டைமுக்கே வந்து நாம் திருப்பி நாகர்கோவில் ரீச் ஆகணும். டைம் இருந்துச்சுன்னா வந்து நாம் ஃபால்ஸ்க்கும் போயிடலாம். திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கும் பார்க்கலாம், டைம் இருக்குமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் இதுதான். ஃபுல்லாக வந்து ரப்பர் தோட்டங்கள், அதுக்குள்ளே குட்டி குட்டி வீடுகள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. தோ நாம் ரிவர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே தான், அதுதான் நாம் பார்த்த ஷட்டர்லேருந்து வருது பாருங்கள் ஆறு கீழே. இந்த ரோட்டுக்கு ஒரு டேம் கட்டிகிட்டு இருக்காங்க ஆற்றுக்கு குறுக்கால. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக இன்னும் முடியல டேம் ஒர்க்கு. நம்ம ஏனியில் ஏறி தான் மேலே ஏறணும். இன்றைக்கி நிறையா அட்வென்ச்சர் தான் பண்ணுறோம் நாம். இல்லாட்டி இவ்வளோ பியூட்டி கவர் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்கள் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி பசங்க, இவங்க பேசுகிற தமிழே அழகாக இருக்குங்க. மலையாளம் மாதிரியே தமிழ் பேசுவாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பழந்தமிழ் வார்த்தைகள். நம்ம தான் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறோம். இவங்க இன்னும் பியூரான தமிழ் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது தான் வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். நாகர்கோவில் கன்னியாகுமரி தமிழ் தான் வந்து பழங்கால தமிழ் வேர்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் அதை மலையாள வேர்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக அது வந்து ஆதி காலத்தில் நாம் யூஸ் பண்ண தமிழ் வேர்ட்ஸ். இன்றைக்குமே ஸ்ரீலங்காவில் பேசுகிற தமிழ் வேர்ட்ஸை இவங்களும் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் தான் வந்து நிறைய வேர்ட்ஸுக்கு புது வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாம் அங்கேருந்து கீழே வரைக்கும் வந்தாச்சுங்க. டேமு, ஷட்டர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு டிப்பிக்கல் பேச்சிப்பாறை மக்களோட
வீடு எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி ஒரு சின்ன தோட்டம், அதில் நிறையா வாழை மரம், பலா மரம், கருவேப்பிலை, வீட்டுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மேலே ஏறி அவங்களோட வீடு, கோழி எல்லாம் வளர்த்துட்டு சூப்பராக வச்சுருக்காங்கள. ஃபுல்லாக ஒரு நிழல் தான் இருக்குது. தோட்டத்துக்குள்ளே ஒரு குட்டி வீடு கட்டின மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வேற லெவல். சரி வாங்க போவோம். மக்கள் யாரும் காணோம், வெளியே பேச்சு கொடுக்கலான்னா. சரி, ஸோ நான் சொன்னல பிரிட்ஜு, டேமுக்கு கீழே அந்த ஆறு ஓடுற இடத்துல பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க, புது பிரிட்ஜு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல. இங்கே ஒரு குட்டி நர்சரி வச்சுருக்காங்க, பிரிட்ஜு நர்சரி கார்டன்னு. ஃபுல்லாக நிறைய நாற்றுக்கள் வச்சுருக்காங்க. டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான கட்டுமான பொருட்களும் வச்சுருக்காங்க. அது தெரியுது பாருங்க, பேச்சியம்மன் ஆலயம். இதோ ஆறு கீழே ஓடுது. மக்களே வந்தாச்சுங்க. ஆறு ஓடுற இடத்துல நம்ம பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அங்கதான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு பிரதர் கைட் பண்ணாரு, இப்படியே போங்க ப்ரோ, அங்க மேலே ஏறி போயிடலான்னு. பார்க்கலாம் மேலே ஏறுறதுக்கு வழி இருக்கான்னு. அங்க ஏணி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஆறு ஓடுது பாருங்க. வாவ், எவ்வளோ பியூரா இருக்கு தெரியுமா தண்ணி. நம்பவே மாட்டேங்க, அவ்வளோ பளிங்கு மாதிரி இருக்கு. கீழே இறங்கி காட்டுறோம் பாருங்க. விட்டா இங்கேயே குளிக்கலாம் போல இருக்குங்க. அப்படியே தண்ணி எடுத்து குளிக்கலாம், அவ்வளோ பியூரா இருக்கு. இங்க பாருங்க, கல்லு தெரியுதா? ஆக்சுவலா மேல தண்ணி ஓடிட்டு இருக்கு. கோதையார் ஹிமாலயாஸ்ல தான் வந்து பியூரஸ்ட் வாட்டர் பார்க்க முடியும்னு நினைக்காதீங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம கங்கை கோதாவரியிலலாம் ஓடுற மாதிரி, கங்காத்ரி யமுனோத்ரியிலலாம் ஓடுவோம்ல ஹிமாலயாஸ்ல, அந்த மாதிரி கீழே பெபிள்ஸ் எல்லாம் தெரியுதுங்க. நம்ம தண்ணியில கொஞ்ச நேரம் ஆடிட்டு வாட்டர் பாட்டில்ல அந்த தண்ணியும் பிடிச்சாச்சுங்க. மினரல் வாட்டரை விட சூப்பரா இருக்கு. ஸோ இங்க ஏணி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு ஏணி, இங்க ஒரு ஏணி. இது மேலே ஏறி தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நாம அந்த பக்கம் இருக்கிற ரிவரையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அங்க போறோம். இது வழியா ஓடி ஆறு அப்படி ஓடுதுங்க. சரி வாங்க நம்ம மேலே போவோம். ஏணியில ஏறி நம்ம படிக்கட்டுல ஏணி வச்சு மேலே ஏறி வந்தாச்சுங்க. பழைய இது இருந்திருக்கும் போல பாலம், அதை இடிச்சுட்டு இப்ப பெரிய பாலமா கட்டிட்டு இருக்காங்க. வாவ், ஒர்த் த விசிட்டுங்க பேச்சிப்பாறை டேம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆத்துல இருந்து நான் தண்ணி எடுத்து குடிச்சது இவ்வளவுதான். பல வருஷங்கள் ஆச்சு. ஐ திங்க் கேரளா போகும்போது நாம இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணோம். அவ்வளோ பியூரஸ்ட் வாட்டராக இருந்துச்சு. இங்கே வந்து த மோஸ்ட் பியூரஸ்ட்டுங்க. தண்ணி அவ்வளோ கிளீனாக இருக்கு, சான்ஸே இல்லை, போறதுக்கு மனசே இல்லை. கோதையாறுல பேச்சிப்பாறை டேம் பக்கத்தில் இருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆர்ப்பரிச்சு ஓடுற நதிகளை பார்க்கறது வந்து அவ்வளவு இன்பம். அதுவும் பியூரஸ்ட் வாட்டர், கலப்படம் இல்லாம நேரா டேம்ல இருந்து நமக்கு வருது. டேமுக்கு மலையில இருந்து பியூரஸ்டா வருது. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ நாம கீழே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம மேல பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பேச்சிப்பாறை. இங்கே பாருங்க, இங்கேயும் இறங்கலாம் போல கீழே. பட் தண்ணி நிறைய ஓடுறதுனால கிராஸ் பண்ணி போக முடியாது. கிராஸ் பண்ணுறதுக்காக தான் வழி அமைச்சிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்தால் போகலான்னு நினைக்கிறேன். பட் நடந்தெல்லாம் போகிறது கஷ்டம். ஸோ நாம் வந்தாச்சுங்க மேலே.
பேச்சிப்பாறை டேம் பக்கத்தில் இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல். என்னென்னமோ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. குச்சியெல்லாம் நட்டி ஏதோ கொடியெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. TN75 இங்கே பாருங்க. நிர்மலா ரப்பர் நர்சரி. ஓ, ரப்பர் நர்சரிங்க. ரப்பர் மரங்களோட நாற்றுகள் இருக்கும்ல, அது வளர்க்குற ஏரியா போல் இது. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா கான்கிரீட் தொட்டிகள் மாதிரி அமைச்சு, என்னன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிற பேச்சிப்பாறை மக்கள் விளையாடுறதுக்கான வாலிபால் கோர்ட்டு. அது என்னன்னு தெரியல. மலைவாழ் மக்கள் தான் வந்து, மலைக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் தான் வந்து நிறைய ஃபுட்பால், வாலிபால், இந்த மாதிரி கிரிக்கெட்டை தவிர அதர் கேம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஹாய்டா பைரவா. இங்கே பாருங்க, க்யூட்டான நாய்க்குட்டி. ஹலோ ஹலோ. பயந்துக்கிறான். பாய். ஸோ இந்த ரோட்ல இருந்து நம்ம மறுபடியும் பேச்சியம்மன் தேவி ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இது மெயின் வே, கோதையாறு போகிறதுக்கான மெயின் வே இது. பாருங்க, நாம் கிராஸ் பண்ணி வந்த பிரிட்ஜு. ஆஹா, 2 பஸ் நிற்கிதுங்க, 3 பஸ் நிற்கிது. ஏதாவது ஒரு பஸ் பிடிச்சி கிளம்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பேச்சிப்பாறை அணை பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் தரவாக என்ஜாய் பண்ணேன். வேற லெவல் பியூட்டிங்க. ஸோ நாகர்கோவில் பக்கம் வந்தால் கண்டிப்பாக வாங்க. 1 hour ஜேர்னி தான். பஸ், ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. டேமோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. வேறு என்ன வேணும் நமக்கு. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸும் நீங்கள் போகிற வழியில் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு போகிற வழியில் திருப்பரப்பு பார்க்கலாம். உங்கள் சௌரியம் எப்படியோ அப்படி, வரும்போதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். உங்களோட டைமிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணிடுங்க. ஸோ நாம் பேச்சிப்பாறை அணைக்கு பிரியா விடை கொடுத்து கிளம்புவோம். நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பேச்சிப்பாறை டேம்ங்க, நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். See you. Boy.